ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால பிரியாணி பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 3 கிலோ பிரியாணி அரிசி அங்கே போயிட்டுருக்கு. எல்லா செட்டப்பும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா குட்டீஸுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு முன்னாடி வச்சிட்டாங்க. நம்ம வேலை என்னன்னா இதுக்கப்புறம் சமைக்கிறது மட்டும்தான். வாங்க போகலாம். என்ன ஆகிடுச்சு? பேப்பர் போட்டுங்க வரு குடுமா ஆஹா இப்படிதான் போடுறேன். கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம். போடு. தேவையான அளவு போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இது எதுக்காக? இது எதுக்கு? மசாலா எதுவும் பண்ணாங்க சும்மா. ஏய் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். சுத்தமான உருட்டு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் கறியை போட்டு கொஞ்சம் நேரம் விரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதான். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்ரு தண்ணி, 3 கிலோ சிக்கனுக்கு 4 லிட்ரு தண்ணி கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடும். அப்போ தான் கறிலாம் வேகும். வெந்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 minutes later. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறியும் கொஞ்சம் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடலாம். அரிசி அளவுக்கு தண்ணி வந்ததுக்கப்புறம் தம் போட வேண்டியது தான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அரிசி அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தம் போட வேண்டியது தான். தம் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இனிமேல் தம் தான். கறியும் கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே தம் போட்டு வச்சிடும். இதுக்கப்புறம் கிண்ட வேணாம். யார் மாமா சொல்ல எடுத்தது? ஓகே, இதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா தம் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்கள். பிரியாணி தம் போட்டாச்சு. போட்டதோட ரொம்ப நேரமாக பசியில் இருக்கிறதுனால ஒரு டீ. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டாய், எவிச்ச முட்டை, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் தம் எடுத்துட்டு ஒரு பொடி பிடிச்சிடலாம். 5 minutes later. ஏய் ப்ரோ, வாங்க தம் போட்டதை எடுத்துடலாம். டைம் ஆச்சு. ஆமாம் ஆமாம். பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. யார் ஃபோனு பாரு. பீஸ்லாம் அப்படி அப்படியே கிடக்கு முழுசா. பீஸ் வந்துருக்கான் பாரு. பீஸ் நீங்க பக்கம் வந்துருக்கு. மாமா கண்ட ஏய் சுட போயிடா, அப்படியே வேலை போடுறத. நான் தான் சொல்றேன் சுடுண்டா அப்படின்னா. செம்மையா இருக்கு. என்ன பரிசாச்சு? அடுத்து சாப்பாடு தான். இலையப்படி 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 சின்ன மனசால தெரியாது. கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன கலர் கம்மியாக இருக்கு? மசாலா பத்தல. ஈயன் ஊத்துனி சார். எப்படி நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. முட்டை மறந்துட்டேன். முட்டை வேணா? ஏன் சாப்பிட மாட்டியா? உனக்கு பிடிக்காதா? ஏன்டா இதெல்லாம் முட்டை திங்காதாளா இருக்கீங்க? ஓகே கைஸ், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு. இதுக்கப்புறம் கைதி கார்த்தி மாதிரி நம்ம தனியாக போய் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.